தரும்படி வாய்த்தனர் அமது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கருத்திலே உயர்ந்திட யாம் பெற்ற பேரு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீது. அன்னை தமிழ் மொழிக்கும் ஆன்றோர் நிறைந்த அவைக்கும் அரங்கு நிறைந்த அழகிற்கும் முத்தான் என்னுடைய முதல்கண் மதிய வணக்கத்தினை குறித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய தருணம் உண்மையில் நாம் அனைவரும் தமிழுக்காக கூடியிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் உள்ளபடியே தலைப்பும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த விழாவிற்கான தலைப்பு தமிழ் கூடல் விழா, தமிழ் பட்டறை இலக்கிய பேரவையின் தமிழ் கூடல் விழா. ஒரு நாயகருக்காக நாம் இங்கு அனைவருமே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். ஐயா அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னம்னா, உண்மையில காலையில் அரங்கம் நான் பார்த்தேன், நான் மேடையிலும் இருந்தேன். என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த ஆளுமைகள் நிறைய பேர் மேடையிலும் இருக்கிறீர்கள், அரங்கத்தினுள்ளும் இருக்கிறீர்கள். இத்தகைய ஜாம்பவான்களினுடைய மத்தியில் ஒரு சிட்டுக்குருவியாய் நானும் என் தமிழுக்காக இருக்கிறேன் என்பதில் தமிழ் படித்த எனக்கு எப்பொழுதுமே பெருமை உண்டு. அந்த வகையில் ஐயா அவர்கள், அதாவது இந்த கொரோனா காலகட்டத்துல தான் நான் முகநூலுக்கு வந்தேன். 2019 இறுதியில வந்தேன், 2020 கொரோனா காலகட்டம். அப்போ இணைய வழியான நிகழ்வுகள் நிறைய நடக்கும், முகநூல் பதிவுகள் நிறைய, ஏன்னா நிறைய ஓய்வு நேரங்கள் எல்லாருக்குமே கிடைச்சது. அப்படிதான் நானும் என்னுடைய ஓய்வு நேரத்தை இணையத்துல நம்ம முகநூல்ல செலவு செய்யும் பொழுது காலையில பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்கு யார் தங்களுடைய தமிழ் பணியை சிறப்பாக செய்தாலும் ஐயா அவர்களை கவனித்து அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களோ அவர்களுக்கான ஒரு இடமோ தருவார் அப்படிங்கிறது உண்மை. எனக்கும் அப்படித்தான். அங்கங்கே நான் இணைய வழியாக பேசிக்கொண்டிருந்த தருணங்கள்ல ஐயா அவர்கள் ஒரு நாள் ஒரு பட்டிமன்றத்திற்கு என்னை ஒரு அணி பேச்சாளராக, அணி தலைமையாக அழைத்திருந்தார். இணைய வழியில தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை நடத்தக்கூடிய ஒரு பட்டிமன்றத்துல ஒரு அணி பேச்சாளராக நான் பேசியிருந்தேன். அந்த நிகழ்வினை முழுமையாக ஐயா அவர்கள் ஒருங்கிணைத்து அந்த நிகழ்வின் முடிவு வரை ஐயா அவர்களும் ஒரு பார்வையாளராகவே அதில் இருந்து நிகழ்ச்சி அந்த பட்டிமன்றம் முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் என்ன பேசினார்கள், அது எது சிறப்புடையதாக இருந்தது, எந்த வகையில் அது பயனுள்ள வகையில் இருந்தது என்பதை குறிப்பிட்டு ஒவ்வொருவருக்குமான ஒரு வாழ்த்து உரையாகவே அந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு உரையை ஐயா அவர்கள் வழங்கினார்கள். அப்பொழுதுதான் முதல் முறையாக நான் இணைய வழியாக ஐயா அவர்களை பார்த்தேன். அதன் பிறகு நான் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவையில் ஒரு உறுப்பினராக பயணித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் என்னை அண்ணன் புருஷோத்தமன் அண்ணன் அவர்கள் அழைத்து, ஈரோடு மாவட்டத்தினுடைய தலைவராக நீங்கள் உங்களுடைய பணியினை தொடர முடியுமா என்று கேட்டார். எப்பொழுதுமே உள்ளபடி நான் சொன்னேன், பெரிய ஜாம்பவான்களினுடைய மத்தியில் நான் ஒரு சிட்டுக்குருவி போல இருக்கிறேன் என்று. என்னுடைய கல்லூரி பணி வாய்ப்பும் அப்படித்தான். நான் கல்லூரி பேராசிரியர், அதிலும் குறிப்பாக திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தமிழ் துறை தலைவர். என்னுடைய துறையில் எனக்கு கீழே ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அந்த 15 பேர் என்னை விட பெரியவர்கள், மூத்தவர்கள் தான். எப்பொழுதுமே எனக்கு ஒரு பணி எங்கிருந்து வந்தாலும் செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். அப்படித்தான் எனக்கு எல்லா பணியுமே இதுவரை எல்லா பொறுப்புகளுமே தேடி வந்தது. அப்படி தேடி வந்த ஒரு பொறுப்பு தான் ஈரோடு மாவட்ட தலைவர் என்ற ஒரு பெரிய பொறுப்பு. இதுல என்ன நான் சுலபமா நான் பண்ண முடியும்னா, நான் பொறுப்பேற்றதுல இருந்து ஒரு நேரடி நிகழ்வு கூட நடக்கலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதான் சொன்னேன், கொரோனா காலகட்டத்துல எனக்கு அந்த தலைவர் பணி வழங்கப்பட்டதுனால எல்லா நிகழ்வுமே இணைய வழியாக. உண்மையிலே என்னை தேர்ந்தெடுத்து ஐயா அவர்கள் இந்த குட்டிக்குள்ள கூட நடத்தும் ஒரு மாவட்டத்தினுடைய பொறுப்பை செய்யும் அப்படின்னு எண்ணியதற்காகவே இந்த தருணத்தில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் உண்டாக்கிக் கொள்கின்றேன். ஏன்னா ஈரோடு மாவட்ட தமிழ் பட்டறை இலக்கிய பேரவையிலும் நிறைய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். உண்மை பணிச்சூழல் காரணமாக அவர்கள் இந்த பணியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்திருக்கலாம். அந்த வகையில் இணைய மொழி நிகழ்வு, அதாவது தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை என்றாலே தைத்திங்கள் தமிழ் திருவிழாவும் சித்திரை திங்கள் புத்தக திருவிழாவும் மிக பிரபலம். இணைய வழியாக நடக்கக்கூடிய நிகழ்வு கூட அத்தனை ஒருங்கிணைப்போடு அத்தனை திட்டமிடலோடு நடக்கும். அத்தனை மாவட்ட நிகழ்வையும் ஒரு மாவட்ட
தலைவர்ன்றனாலே எனக்கு தெரியும் எப்படி ஒரு நிகழ்வை கடினம். ஏன்னா இணைய வழியில எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது அவ்வளவு கடினம். எல்லாருமே வீட்டுல இருந்தாலும் வெவ்வேறு பணிகள் இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு பணியவே நாங்கள் ரொம்ப கடினமாக செய்து முடிப்போம். ஆனா ஐயா அவர்களுக்கு ஒரு மாவட்டம் மட்டும் கிடையாது, அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் பார்க்கணும். அந்த நிகழ்வுக்கு எந்த நிகழ்வு, அந்த கவியரங்கம் நடக்குதா, கருத்தரங்கம் நடக்குதா, அந்த நிகழ்வுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வராங்க அப்படிங்கறத முதல் கொண்டு முடிந்தவரை எல்லா நிகழ்வுமே அவர் கலந்துக்குவார். இறுதி வரை இருப்பாரு. இறுதி நிறைவு முடிந்து அதற்கான கருத்துரையும் வழங்குவார். அப்படி தனி மனிதனாக இத்தனை பெரிய ஒரு இலக்கிய அமைப்பை கொண்டு செல்வது என்பது அத்தனை சாதாரணமான சாமானியமான விஷயமே கிடையாது. பார்ப்பதற்கு எப்படி எளிமையோ அவருடைய செயல்களில் அத்தனை கடுமைகளையும் அவர் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த தமிழ் பட்டறைங்கிற ஒரு பெரிய இலக்கிய குழுமத்தை இத்தனை அழகாக இத்தனை மாவட்டங்களை ஒருங்கிணைத்து அவர் செய்து செய்து கொண்டிருக்கிறார். எனக்கும் இங்கு வாழ்த்து கவியரங்கத்திற்கான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது, தலைமகனை தமிழ் பணியாற்றவா என்றுதான். ஐயா பத்தி சொல்லிட்டு அந்த கவிதைக்கு போகலாம் அப்படின்னுதான். இங்க முன்னாடி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் விட்டல்தாஸ் ஐயா அவர்கள் நற்றினை பாடல் சொன்னாரு. ஏன்னா தமிழ் பேராசிரியர்கள் எல்லாருமே இலக்கியம் தாண்டி சங்க இலக்கியத்தை படிக்காம எங்கேயுமே வர முடியாது. அந்த அன்னையவர்களுக்கு உரிய புன்னையது சிறப்பு என்ற பாடலை சொன்னார். நானும் இங்கு ஐயா அவர்களுக்காக ஒரு குறுந்தொகை பாடலை சமர்ப்பிக்கிறேன். இந்த இடத்தில் அது பொருத்தமாக இருக்கும் என்று நானும் நினைக்கின்றேன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளியதும் செவ்வள பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கழந்தனவே. இது முன்பின் தெரியாத ஒரு முதல் காதலுக்காக சொல்லப்பட்ட பாடல். இங்கும் அதே நிலைமைதான். முன்பின் நாம் ஒருவரை ஒருவர் நிறைய பேரை நாம் தொலைபேசியில் மட்டுமே தொடர்பு கொண்டு பேசியிருப்போம். நிறைய பேரை இந்த நிகழ்ச்சிக்கு வந்துதான் நானுமே கேட்டேன். தம்பியெல்லாம் என்கிட்ட பேசினாங்க. பெயர் தெரியும்.